நல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைத்து பகத்துறக்கை கொள்வான் எல்லாமோ பழனை ஏற்றுவதென்று ஒன்றோ வல்லானாய் மனிதரை உள்ளிட்டு தேவி சரஸ்வதி வாதேவி வாதினி விதி தீனா மதுக்கள் போன சத்சங்கத்தில் ஒரு விசாரணை பண்ணோம். இது சம்சாரம்னு சொல்லிட்டு இருக்கவே இது யாருக்கு, அதுலேருந்து முக்தி அடைகிறது யாரு அப்படிங்கிறது வந்து பேசணும். அது என்ன எல்லாம் தெளிவாக இருக்கா, அதை பற்றி ஒரு சிந்தனை இல்லை, அதையே தொடரலாம் இல்லை வேற ஏதாவது. ஏன்னா இதெல்லாம் வந்து திருப்பியும் அசை போடணும். இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான், இருந்தாலும் கூட சில கருத்துக்கள் வந்து ஒரு புதிய காற்று வீசும்போது ஒரு மலர்ச்சி ஏற்படும் நமக்கு. அது விடாமல் பற்றிக்கணும். அப்படி இல்லாமல் சம்சாரத்துக்குள்ளேயே மறுபடியும் மனசை விட்டுட்டோம்னு சொன்னாக்கா இதனுடைய பலனை நம்ம அனுபவிக்க முடியாது. இந்த நம்முடைய சத்சங்கம்னா எப்படின்னு சொன்னால் ஏதோ வந்து கொஞ்ச நேரத்துக்கு அந்த ஒரு ஆனந்தமான சூழ்நிலையில் இருந்துட்டு போகிறதுக்காக மட்டும் இல்லை. இது நாம் ஒரு முழுமையை அடையிறதுக்காக. முழுமை அடையிறதுக்குன்னா முதல்ல நமக்கு ஒரு தாபம் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு தாபம் இருக்கும்போது தான் இந்த விசாரணை வரும். எப்போ உங்களுக்கு சந்தேகங்கள்லாம் சந்தேகம் வருதுன்னா விசாரிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால் கான்ஸ்டண்ட்டாக விசாரிச்சுக்கிட்டே இருக்கணும், நழுவிட்டே இருக்கும். மனசு வந்து ஞானம் அடைஞ்ச ஞானம் கூட நழுவிடும். நழுவுறதுக்கு என்ன காரணம்னு சொன்னாக்கா நம்முடைய பாவங்கள் தான் காரணம். பாபங்கள்னா என்னன்னு சொன்னாக்கா நம்ம சொல்கிற சாதாரணமான இந்த மாதிரி இல்லை. பாபம்னு சொன்னாலே இந்த உடல் நாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் எந்த காரியம் செஞ்சிருந்தாலும் அதனுடைய விளைவுகள் எல்லாமே பாபம்தான். அதுதான் தடையாக நிற்கிறது. இந்த சரீரம் நாம் அல்லங்கிறத ரொம்ப திடமாக நமக்கு வந்து பதியணும். அது பதியாத வரைக்கும் இந்த நாம் பிரம்மங்கிற ஞானம் வந்து உங்களுக்கு புத்திபூர்வமாக தெரிஞ்சால் கூட, அப்ரிஷியேட் பண்ண தெரிஞ்சால் கூட அதனால் நமக்கு பிரயோஜனம் கிடைக்காது. ஞானம் என்னமோ இருக்கிறது உண்மைதான். என்கிட்ட இப்போ பேங்கில் ₹1 இருக்குதுங்கிற உண்மைதான். ஆனால் எடுத்து செலவழிக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லை. எல்லாம் நான் கைக்கு போட்டால் உடனே கிடைச்சிடும். இந்த கைத்து போடுறதுக்கு வராத தடை என்னன்னா இந்த பாபங்கள் தான். இந்த பாபங்கள் போகிறதுக்காகத்தான் கர்மயோகம்னுட்டு சொன்னாங்க. மக விக்ஷேபங்கள்லாம் போகணும்னு சொன்னால் கர்மயோகம் உபாசனை எல்லாம் வேணும். அப்புறம் தான் நம்ம கீழே இறங்கி வரும். ஞானத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம்னா திருப்பி கர்மாவுக்கு போகிறோம். ஆனால் அந்த கர்மாவை வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கும்போது அது கர்மயோகமாக செய்யணும். ஸோ அது இல்லாட்டி கூட இப்போ அதையே பர்சியூ பண்ணலாம். இல்லை உங்களுக்கு அது என்னென்ன ஞாபகமே இல்லைன்னு சொன்னாக்கா அப்போ அடுத்த நிகழ்ச்சியில் அதெல்லாம் விஸ்தாரமாக மறுபடியும் சொல்லி பார்க்கணும். ஏன்னா இந்த ஞானம் வந்து நமக்கே வர்றதுதான், எல்லாருக்குமே இந்த சந்தேகம் வர்றதுதான். அகம் பிரம்மாஸ்மின்னு சொன்னால் இப்போ யார் சொல்கிறாங்க? பிரம்மம் சொல்லுதா? பிரம்மம் என்னத்துக்கு சொல்லணும்? ஜீவனாகி அஜ்ஞானியாக இருக்கிறவன் சொல்கிறான்னா, அஜ்ஞானி நான் பிரம்மன்னு சொன்னாக்கா அவன் பொய் சொல்கிறான்னு. அஜ்ஞானி எப்படி சொல்ல முடியும்? அப்போ இதில் யார் உண்மையாக சொல்கிறது அப்படின்னு விசாரிக்கிறதுங்கிறது ரொம்ப உண்மையான ஒரு விசாரணை. இது வந்து நேரடியான அனுபவத்தை கொடுக்கக்கூடியது தான். ஆனால் இந்த நேரடியான அனுபவத்தை அனுபவத்துக்கு வந்து நான் முன்னாடியே சொன்னது போல் சித்த சுத்தி ரொம்ப முக்கியம். சாதன சதுஷ்டயம் சாதனை இல்லாமல் எதையும் சாதிப்பார் உலகிலே. முதல்ல நமக்கு சாதனையை பற்றிய பிரச்சனையே இல்லை. நமக்கு வந்து ஞானத்தை அடையிறதுல மட்டும் ஆசை இருக்க தவிர சாதனை செய்யணும்னு சொன்னால் வரும். அப்பயே தீட்சர் சொல்லுவார்,
இது கைலாசத்தை வந்து வர்ணனை பண்ணிகிட்டு இருக்கும்போது ரொம்ப ஜோராக இருக்குது, சொல்லுங்கள் சாமி சொல்லுங்கள் சாமி சொல்லுங்கள் சாமின்ட்டு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் போகணும்னு சொன்னாக்கா என்ன பண்ணணும்னா, இந்த காரியங்கள்லாம் பண்ணணும்னா அதை போ சாமி அப்படின்ட்டு உடனே கருத்தை திருப்பிப்பாங்க. அதனால் இதெல்லாம் சுகமாக வந்து எதுவுமே ஓசையில் கிடைச்சிட்டாலே நமக்கு ஒரு சந்தோஷம்தான். அதுக்காக முயற்சி பண்ணணும். ஏதாவது ஒன்றை இழந்தால் தான் ஒன்றை பெற முடியும். இந்த ஞானத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அஜ்ஞானத்தை இழக்கணும். ஆனால் அஜ்ஞானத்தை இழந்துட்டோம்னாக்கா நம்ம எங்கே நிற்கிறோன்னே தெரியாது, இது தவிக்கிறாப்புல போகும். நம்ம அஜ்ஞானம் தான் நமக்கு பிடிப்பேன். நமக்கு ஒரு பிடிப்பு என்னன்னு சொன்னாக்கா, இந்த அஜ்ஞானத்தை பிடிச்சிட்டு தான் நான் விட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அதை பிடிச்சா நான் நொடித்து அப்படியே கீழே விழுந்துடும். அதனால தான் அது விடவே மாட்டேங்க. இதை விட்டுட்டா அதை போய் பிடிக்கணும்னு சொன்னாக்கா அதுக்கு வந்து இந்த மாதிரி சாதனைகள்லாம் செஞ்சால் தான் போய் அதை பிடிக்கணும். ஏதோ ஒரு பிடிக்குவோம். ஒரு சார்பை விட்டுட்டு இன்னொரு சார்பு போகணும். அந்த சார்பில் போன பிறகு அது சார்பே இல்லை, அதுதான் நான் அப்படிங்கிற ஞானம் வரும்போது சார்பு விட்டு போகும். நம்ம எதையும் சார்ந்து இருக்கிற வரைக்கும் நமக்கு துக்கம் தான். வெளிப்பொருளை சார்ந்து எவ்வளோ நீங்கள் சார்ந்து இருக்கிறீங்களோ அது வரைக்கும் துக்கம். வெளிப்பொருளை விட்டு உங்களை தனித்து பார்க்க தெரிஞ்சுன்னு சொன்னாக்கா அதுதான் முக்கியங்கிறது. பொதுவாக தி குருபரானந்தா ஏதோ ஒரு லெக்சரில் ஆன்மீகத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தார். அது ரொம்ப டீப்பாக எல்லாம் எதுவுமே கொஞ்சம் டீப்பாக தான் சொல்கிறது. பாக்கி பேரை போல் வந்து ரொம்ப சாஸ்திரோக்தமாக கடினமான இதெல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு எளிமையாக தான் சொல்லுவார். இப்போ நம்ம ஆன்மீகம்னு பேசிகிட்டு இருக்கோம். நம்ம எல்லாமே ஆன்மீகத்தில் இருக்கிறோம்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆன்மீகம்னா என்ன? எவ்வளோ பேருக்கு ஆன்மீகம்னா என்னன்னு தெரியும்? நம்ம சரளமாக வார்த்தைகள் விட்டுருக்கோம். பக்திங்கிறோம், தபஸ்ஸுன்னுட்டு சொல்கிறோம், ஆன்மான்னுட்டு சொல்கிறோம், பிரம்மம்னுட்டு சொல்கிறோம். இதெல்லாம் வார்த்தைகள் சொல்கிறோமே தவிர அது என்ன பொருளுங்கிறதே டெப்த்து தெரியவே தெரியாது. ஏதோ மேம்பக்கம் ஏதோ ஒன்றோட சம்மந்தப்பட்டிருக்கிறாப்புல இருக்குது, அவ்வளோதான். இப்போ ஆன்மீகத்தில் இருக்கிறோம் நம்ம அப்படின்னு சொல்கிறோம். என்ன ஆன்மீகம்னா என்னங்கன்னு கேட்டால் எவ்வளோ பேர் நம்ம சொல்கிறதுக்கு தயாராக இருக்கும். இதை இப்போ நம்ம மனசுக்குள்ளே சிந்திச்சு கூட பார்க்குறது இல்லை. சொல்லுங்கள் பார்ப்போம், யாராவது ஆன்மீகம்னாக்கா ஏதோ மனசில் தோணுன்னு சொல்லுங்கள். ஆன்மீகம்னா என்ன? ஆன்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஆன்மாவை பற்றி அறிவு. ஆன்மா ஆன்மீகம் நாம யார்? ஆன்மா நம்ம 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 தான் ஆன்மாவா? அப்புறம் ஆன்மாவை பற்றி அறிதல், அதை பற்றி அறிவு. அங்கே தான் வந்து நான் குருவானந்தா வந்து இதை பற்றி சொல்லும்போது நான் கேட்டிருக்கேன். நான் இதை வந்து ஆரம்பத்தில் கர்ப்பத்தில் எழுதியிருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரே சொல்வார், வர நாம் அனுபவிக்கிற இன்பங்களுக்கும் துன்பங்களுக்கும் நாம் தான் காரணம் அப்படின்னு நாம் நினச்சிருக்கிற வரைக்கும் நான் வந்து ஆன்மீகத்தை அறியல. நாம் வந்து இந்த துன்பங்களுக்கும் இன்பங்களுக்கும் நாம் காரணம் இல்லை, வேற யாரோ அப்படின்னாக்கா சுத்தமாக ஆன்மீகம் என்னன்னே தெரியல. அதாவது வந்து ஆன்மீக பயிற்சியில் சேர்ந்தது அப்படின்னு சொல்லுங்கள். பொதுவாக நம்ம ஆன்மீகம்னா ஓரளவு நமக்கு இந்த இதில் பயிற்சியாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு நீங்கள் இந்த புரிஞ்சில் அந்த ஐடியா என்னங்கிறது தெரியும். அப்போ வந்து தமிழ் ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, அது கரெக்டாக சொல்லுவேன். ஆன்மீகத்தில் உள்ளம் பெருங்கோயில் முன்னுடம் ஆலயம் வல்லத்திரானாருக்கு வாய்ப்புகிற வாசல் வெள்ளத் தெளிந்தார்க்கு தீவன் சிவலிங்கம் கள்ளப்புறனைக்கும் காலமணிகளுக்கு நம்ம உள்ளுக்குள்ள ஆன்மா இருக்குன்னு சொன்னாங்க. இந்த பாட்டு எனக்கு ஞாபகம் வந்து கரெக்டாக சொல்லுங்கள். ரைட். அதாவது பொதுவான மக்களுக்கு ஆன்மீகம்னு சொன்னாக்கா கடவுளுங்கிற தத்துவத்து மேலே ஒரு நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை இருக்கிறது. அதை பயிற்சின்னு சொன்னாக்கா கோயில் குளங்களுக்கு போகிறது, விரதங்கள் இருக்கிறது, இந்த மாதிரி மத சடங்குகளை செய்கிறது. இது வந்து இப்போ ஆன்மீகம்னுட்டு சொல்கிறாங்க. பொதுவான கருத்து யாரும் கேட்டாக்கா எல்லாம் அதான் சொல்லுவாங்க. நான் ரொம்ப ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு இருக்குன்னு சொன்னாக்கா இது போல் உள்ள செயல்களில் ஈடுபடுறது.
ஆன்மாவை பற்றி அறிவுன்னு சொல்கிறவங்க இங்கே இருக்கிறவங்களுக்கு தான் தோணும். பாக்கி பேருக்கு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு ஆன்மானா என்னன்னு தெரியாது. ஆன்மான்ட்டு ஒன்று தனியாக இருக்குதுன்ட்டு கூட அவங்களுக்கு தெரியாது. நம்ம தார்மீகம்னு சொல்கிறோம். தர்மப்படி வாழ்தல். தார்மீக வாழ்க்கைன்னா என்ன? தர்மம். தர்மப்படி தர்மம்னா சாஸ்திரங்கள் வந்து இதை செய்ய இதை செய்யாது. நீ ஒரு சமுதாயத்தில் ஒரு அங்கமாக இருக்கிற, இந்த சமுதாயத்தோடு சேர்ந்து நீ வாழணும். இந்த மாதிரி நீ ஒரு வாழ்க்கை ஒத்துமையாக நீங்கள் ஒருத்தருக்கு அனுசரணையாக அன்போடு வாழ்ந்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு காலப்போக்கில் இந்த முக்திங்கிற பேர் கிடைக்கும். அப்படிங்கிறதுக்காக சாஸ்திரங்கள் சில வழிமுறைகளெல்லாம் சொல்லி வச்சிருக்கு. அந்த மாதிரி வாழ்கிற வாழ்க்கைக்கு தார்மீக வாழ்க்கை அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். அதுபோல் ஆன்மீக வாழ்க்கைன்னு சொன்னாக்கா ஆன்மாவை பற்றிய அறிவோடு வாழ்தல். ஆன்மான்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இருந்தாலும் அதுக்கு என்ன சொல்லுதுன்னா ஆன்மாவை பற்றிய அறிவோடு நீங்கள் வாழ்கிற காலத்தில் வாழணும். ஆன்மான்னா என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னா ஆன்மா அறிவு வடிவானது, எங்கும் நிறைந்தது, எல்லோர் வடிவாகவும் இருக்கிறது, அது இல்லாத இடம் இல்லை. ஆன்மா தனித்தனியாக தோன்றினா கூட ஒரே ஆன்மா, அதுதான் வியாபகமாக இருக்கக்கூடியது, எல்லா ஜீவர்களுக்கும் அதில் அடக்கம். இப்போ நான் ஒரு ஆன்மான்னு சொன்னால் எனக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் வேறு தோற்றத்தில் வித்தியாசங்கள் இருக்கலாம், எண்ணங்களில் ஒரு வித்தியாசங்கள் இருக்கலாம். சூழ சரீரம், காரண சரீரம், சூக்ஷ்ம சரீரம், இதிலெல்லாம் வேறுபாடு இருக்கலாம். அதுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடியது ஒரு ஆன்மா. அந்த ஆன்மாவில் வேறுபாடே இல்லை. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கு அந்த ஆன்மா. அப்போ அந்த ஆன்மாவை இந்த அறிவோடு வாழணும்னு சொன்னால் என்ன அர்த்தம்? எவ்வுயிரையும் தன்னுயிர் போல் எண்ணி வாழணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே நமக்கு செய்கிறதில்ல. நமக்கு செய்கிறதுங்கிறது உங்களுக்கு தனியாக செய்கிறதுன்றது எது செய்தாலும் என்னை பற்றிய உணர்வை மேம்படுத்தி கொள்வதற்காகத்தான் நான் செய்கிறேன். அப்போ நீங்கள் வேறு நான் வேறு இல்லை. எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் இருக்கின்றார் யாவரவர் உளம்தான் சுத்த சித்திருவாய் எம்பெருமான் நடமொழி மிடமென தேர்ந்தேன் அந்த வித்தகர் தான் மடிக்கியவள் புரிந்தவாரேன்னு பாடுறாரு. அதனால் நம்முடைய அவுட்லுக் எப்படி இருக்கணும்னு சொன்னாக்கா எங்கே பார்த்தாலும் நம்மளை பார்க்கும்போதே இந்த எண்ணம் வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் உடனே அது வராது. இந்த உண்மை, ஆன்மாவை பற்றிய உண்மை நமக்கு புரிஞ்சுதுன்னா கூட அது சிந்தித்து விசாரித்து அந்த முழுமை அது பூர்ணமாக இருக்கிறது. எல்லாம் ஆத்மான்னு சொன்னோம்னா அர்த்தம் என்னான்னு சொன்னாக்கா எல்லாம் ஒன்று தான். வெவ்வேறாக காண்பதெல்லாம் வெறும் தோற்றம் மாத்திரம்தான். முடிவில் ஒரே இருக்கக்கூடிய பொருள் ஒரே பொருள் அத்வைதமாக இருக்கக்கூடியது ஆன்மா. அப்படி இருக்கும்போது வேறுபாட்டு உணர்வு இருக்காது. அங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் தீமை செய்கிறதுங்கிற எண்ணமே வராது. ஒருத்தர் பின்பற்றுறது இந்த மாதிரி செயல்களை எண்ணங்களே வரவே வராது. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொன்னால் இந்த சமுதாயம் எப்படி இருக்கும்? அதைத்தான் ஆன்மீக வாழ்க்கை அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். இதை பயிற்சியாக செஞ்சாக்கா தான் இதை வெறும் சிந்தனையாக மட்டும் வச்சுட்டு இருக்கக்கூடாது. இது எசன்ஸ் ஆஃப் தி லைஃப். ஆன்மீகம்னு நான் சொன்னாக்கா நம்ம உண்மையான நம்ம வாழ்க்கை அடிப்படையே இந்த ஆன்மாங்கிறது வியாபகமாக இருக்கக்கூடியது, எங்கும் இருக்குது, எல்லாமாக இருக்கக்கூடியது, வேறுபாடற்றதுன்னு சொன்னாக்கா அது விடுதல் இருக்கக்கூடியது அப்படிங்கிறது. இது உங்களுக்கு பயிற்சியில் வரணும்னாக்கா நம்ம எப்படி லைஃப்பை அப்ரோச் பண்ணுறது. பிற மனிதர்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறாங்க, வேறாக தெரிகிறாங்க. இந்த வேறாக தெரியும் போது இந்த உணர்வை எப்படி நம்ம செயல்படுத்துறது ரொம்ப சிரமமாக தெரியும் பார்க்குறதுக்கு. எல்லாம் தனித்தனியாக தெரியுது. ஆண் வேறு பெண் வேறு. நேற்று சொல்லிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, ராமகிருஷ்ணர்கிட்ட சொல்லும்போது பெண்களிடம் நீங்கி இருக்கணும். அதாவது சாதகனாக இருக்கும்போது அவர் சொல்கிறது ஞானிக்கு சொல்ல, சாதகர்களுக்கு
பெண்களிடம் இருந்து நீங்கி இருக்கணும் காமினி காஞ்சனம்னு சொல்கிறாங்க. அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஆனால் விவேகானந்தர்கிட்ட வந்து சுற்றி பெண்கள் எல்லாம் இருக்காங்க. அப்போ யாரோ ஒருத்தர் கேட்குறாரு, சாமி என்ன பகவான் இப்படி சொல்லியிருக்காரு, நீங்கள் உங்களை சுற்றி பெண்கள்லாம் வச்சுருக்கீங்களேன்னு. அப்போ சொல்கிறார், ஆணா பெண்ணா இதெல்லாம் சுத்த ஃப்ராடு அப்படிங்கிறாரு. ஆண் பெண்ணுங்கிறதெல்லாம் வந்து அந்த நிலையில் அவங்க கடந்து பார்க்கும்போது அந்த ஆத்மாவை தான் பார்க்குறாங்க. நான் வேறு ஒரு மாதிரி கள்ள சட்டை போட்டிருக்கேன், நீங்கள் ஒரு மாதிரி ஒரு வெள்ளை சட்டை போட்டிருக்கீங்க. அதை போல் அந்த பெண்ணு வந்து அந்த அந்த அமைப்பு வேறு மாதிரி இருக்கிறத தவிர பெண்ணு ஆணுன்னு இருக்குது தவிர இங்கே ஆத்மா தான் இருக்கு. அப்போ பார்வையிலேயே வந்து நம்ம பார்க்கும்போது ஆண் பெண் வித்தியாசங்கள்லாம் இல்லை. இதுதான் உண்மையான துறவுங்கள். இல்வாழ்க்கையில் இருக்கும்போது இந்த உணர்வு இருக்காது. உண்மையான துறவுங்கும்போது வேறுபாடு இல்லாத ஒரு ஏகத்துவத்தை பார்க்கறது தான் துறவு. வேறுபாட்டை துறக்கிறது தான் துறைவு. இந்த பிரபஞ்சம் சம்சாரங்கிறது வேறுபாடு வடிவமாக தான் இருக்குது. அதுக்காக நீங்கள் இது பிரபஞ்சத்தை வந்து துறக்கிறது தான் வந்து துறவு. அப்போ இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் துறக்கிறீங்கன்னு சொன்னால் வேறுபாடுகளையே துறக்கிறீங்க. வேறுபாடுகளை துறக்கிறீங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் வேறுபாடுகளுக்கு அடித்தளத்தில் மாறாமல் அப்படியே இருக்கக்கூடிய ஏகத்துவத்தை நீங்கள் வந்து ஸ்திரமாக வந்து நிஷ்டையில் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போது அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொன்னால், இப்போ அவர் சொன்னது போல் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னாக்கா, எனக்கு கஷ்டம் இருக்கா இல்லையாங்கிறது அடுத்தது. கஷ்டம்னா என்னான்னு கேட்குறவங்க இருக்கிறாங்க. அதாவது இறைவனுக்கு வந்து கஷ்டப்படும் போதோ சுகப்படும் போதோ எந்த நிலையிலையும் நம்ம நன்றி செலுத்தணும் அப்படின்ட்டு ஒரு குரு சொன்னார். அதாவது நீங்கள் சுகப்படுறீங்கன்னு சொன்னால் நன்றி செலுத்துங்க, துக்கப்படுறீங்கன்னா நன்றி செலுத்துங்க அப்படின்ட்டு. சாமி சுகப்படுறதுக்கு நன்றி செலுத்த முடியும், துக்கப்படுறதுக்கு எப்படி நன்றி செலுத்த முடியும் அப்படின்னு கேட்டார். இந்த இதில் இமயமலையில் இந்த இடத்துல ஒரு சாமி இருக்கார், அவர்கிட்ட போய் கேட்டு அவர் இதுக்கு விளக்கத்தை சொல்லுவார் அப்படின்னாரு. இவர் இங்கே போனார். அவர் போனாக்கா ரொம்ப ஒடுங்கி போயிருக்கிறாரு. உடலில் ஏகப்பட்ட வியாதி, எங்கேயோ புண்ணு இருக்குது, ஈ நிற்கிது. ஆனால் அவர் முகத்தை பார்த்தாக்கா ஒரு பெரிய தேஜஸ். இவ்வளோ வியாதி இருக்குது, ஆனால் முகத்தில் தெரியவே இல்லை. இவர் போய் கேட்குறாரு, சுவாமி இந்த மாதிரி சுகம்னாக்கா நம்ம நன்றி செலுத்தலாம் ஆண்டவனுக்கு, துக்கம்னாக்கா நம்ம வந்து அந்த இது எப்படி செலுத்த முடியும் அப்படின்னு கேட்குறாரு. அது துக்கம் அப்படிங்கிறாரு. அதாவது இறை உணர்வோடையே இருக்கிறவங்களுக்கு துக்கம்ங்கிறது எங்கேருந்து வர முடியும்? தன்னை ஆன்மாவாக பூரணமாக முழுமையாக உணர்ந்தவனுக்கு, அந்த உணர்விலேயே தெளிக்கிறவனுக்கு துக்கம்னு என்ன இருக்க முடியும்? துக்கம்னு ஏதாவது இருக்க முடியுமா? துக்கம்னு இருந்துன்னு சொன்னாக்கா அவன் ஞானி இல்லை, அவன் ஆத்ம ஞானத்தை அடையவே இல்லை. ரமணர் ஒரு தடவை இப்படி தான் வந்து இது அடுப்பங்கரையில் சமைச்சிக்கிட்டு இருக்கிறாரு, சாதம் வடிக்கிறாரு. சாதம் வடிக்கும்போது கீழே அவர் கோமணம் தானே கட்டியிருப்பார், அப்படியே உட்காந்துக்கிட்டு சாதத்தை வடிக்கிறாரு. சாதம் அவருக்கு வந்து இந்த பாத்திரத்தில் கஞ்சி விழாமல் கீழே தரையில் விழுது. தரையில் விழுந்து போய் அவருக்கு பட்டக்ஸில் பின்புறமெல்லாம் வந்து போய் நல்லா பழுத்து போயிட்டு ஒரு சாதத்தை எடுத்து வச்சுட்டு எழுந்திருக்கிறார். என்னமோ ஈரமாக இருக்குதுன்னுட்டு பார்க்குறாரு, அதுக்குள்ளே குப்பிடிச்சு போயிட்டு இவ்வளோ பெருசு. பார்த்துட்டு ஓஹோ கஞ்சி இஞ்சி போயிட்டுதா, சரி நமக்கு என்ன அதனால் வேகத்துக்கு தானே அது அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே போயிட்டு. அப்போ இந்த விவகாரங்கள், உலகத்து விவகாரங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற தருணத்திலேயே அவங்க மனம் எங்கன்னா லயிச்சிருக்கிறதுன்னு சொன்னாக்கா அது எப்படி லயிச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்ம நினைக்கணும். வெளிப்படா உணர்வாக நமக்கே எத்தனையோ ஒரு உணர்வு இருக்குது. இப்போ நீங்கள் வீட்டில் இங்கே இருக்குங்கிறதுனால உங்கள் மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னுட்டு ஒன்று நினச்சிங்க வச்சுக்கிட்டுருங்களா, இல்லை உங்கள் மனைவி ஒரு இடத்துக்கு போயிருக்கிறாங்க, அவங்க பத்திரமா வந்து சேரணுமே அப்படிங்கிற ஒரு நினைப்பு
உங்களுக்கு தெரியாமலே உள்ளுக்குள்ளே இருக்குது, ஆனால் விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. டக்குன்னுட்டு அதை தூண்டி பார்க்குற நேரத்தில் அதை பற்றி ஒரு செய்தி சொல்லும் போது தான் உங்களுக்கு அந்த உணவு டக்குன்னு வெளிப்பட்ட அப்புறம் தெரியும் தவிர பாக்கி நேரம் இருக்குது. அதுபோல் நாம் பிரம்மம், நாம் பூரணங்கிற உணர்வும் எல்லா காலத்திலும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நமக்கு பயிற்சியினால் ரொம்ப பேருக்கு அது மேம்போக்கு மேலே வந்துடும், சிலருக்கு ரொம்ப அடியில் உள்ளேயே இருக்கும். அதை நம்ம வெளியில் கொண்டு வர்றது தான் பயிற்சி. ஆன்மீக பயிற்சிங்கிறது ஸ்பஷ்டமாக எந்த காலத்துலேயும் தெளிவாக தெரிகிறாப்புல, சந்தேகமே இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட நம்ம அதில் இருந்துட்டு நீங்காமல் விவகாரத்தில் ஈடுபட்டால் கூட அது மித்தைங்கிற உணர்வோடு அதில் நம்ம பண்ணிட்டு யாருடைய காரியத்தையும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம காரியத்தை செய்கிறாப்புல இல்லாமல் அது தேகத்தினுடைய காரியத்துக்காக நம்ம ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எனக்கும் அதுக்கும் அதனால் எனக்கு ஒரு பலன்கள் செஞ்சாலும் எனக்கு ஒன்றும் இல்லை, செய்யாட்டும் எனக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற பாவத்தோடு நம்ம வந்து அதை செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் தான் இது திடப்படும். அதுக்கு தான் அவர் சொன்னார், இது எப்படி ஆன்மீக பயிற்சின்னு சொன்னால், எனக்கு இருக்கிற கஷ்டங்களுக்கு அடுத்தவங்க தான் காரணம். நம்ம பொதுவாக புற உலகத்தை தான் நம்ம காரணம் காட்டணும். வாங்க வாங்க. ஜஸ்டிஸ் இஸ் டியூவா? ஆமாங்க, அது ஒரு போராட்டம் நடக்குது. எல்லாத்தையும் பாதிக்கப்படக்கார வச்சு நம்ம அதுக்குள்ள தள்ளிவிட்டு